எந்த வேலையை பார்த்தாலும் இந்த வீட்டுல நான் தானே பார்க்க வேண்டியது இருக்கு. வருஷம் பூரா கத்தனால நான் தானே பார்க்க வேண்டியது இருக்கு. இம்புட்டு காலம் தான் சரி, சின்ன பிள்ளையோ ஒன்னும் பார்க்க முடியாது. இப்ப வயசுக்கு வந்த குமரியில் ஆயிட்டாளுக. இன்னமும் இங்கிட்டு கிடக்கிறத அங்கிட்டு எடுத்து போடலைன்னா அப்ப என்ன கொடுவனையை சொல்ல. வரட்டுமே இன்னைக்கு அந்த மனுஷன் இன்னைக்கு பொம்பளை பிள்ளையன்னு அளவோட வைங்க, அளவோட செல்லம் கொடுங்கன்னு சொன்னா எங்க கேக்குறாரு. பொம்பளை பிள்ளைன்னு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆட வந்தானே இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காளுங்க. ஆத்தாடி, நம்ம அம்மா ஒத்தையில கிடந்து சிரமப்படுறாளே, என்னத்தையும் ஊட மாட ஒரு வேலையை பாப்போம்னு பாக்குறாளுகளா. ஒட்டடை சேர சேர கடை வந்து சேரும்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுல அதுக்கும் சரியாத்தானே இருக்கு. 8 நாளைக்கு ஒரு பையனை ஒட்டடை அடிச்சா கூட இந்த நூலாம்படை வந்து எங்கிட்டு கிடந்ததே வந்து கூடு கட்டுதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தைய வீட போய் பார்த்தோம்னா அப்படியே பழங்கி கல்லுல சோறு விட்டு திங்கிறது மாதிரி பல வச்சிருக்காளுங்க. இந்த வீட்டை என்ன தொடச்சி என்ன செய்ய? இங்கிட்டு உள்ளதை தூக்கி அங்கிட்டு உள்ளதை தூக்கி இங்கிட்டுமா போட்டுக்கிட்டு தெரிஞ்சா வீடு எப்படி வளங்க? ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய ஏயினவ ஆத்தா மருக சொல்லமுன்னு ஒடியாந்து சிட்டா நிக்கிறாளுங்க. இதுகளை எம்புட்டு கத்து என்னன்னு உரைக்கிற அவளுகளுக்கு. இப்பவும் நான் எம்புட்டு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். எவளாவது ஒருத்தி வந்து என்னன்னு கேக்குறாளான்னு பாரு. அன்னைக்கிளி வாங்க சாமி. அன்னைக்கிளி ஆத்தாடி, என் பொண்டாடிக்கு 4 கிழமைன்னு ஒண்ணு வந்துடக்கூடாதே. வேலை வாக்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரி எழுத்து வீட்டுக்காரி இல்லாமல திட்டிக்கிட்டு இருப்ப. ஆமாப்பா ஆமா, எங்களுக்கு ரொம்ப ஆசையில 4 கிழமை ஒண்ணு வந்துடக்கூடாதாம்ல. பெத்து வச்சிருக்கியல்ல 2 பொட்டை கழுதையில, அப்புறம் அப்படித்தான் கத்திக்கிட்டு கிடக்கணும். ஏண்டி அன்னைக்கிளி, பிள்ளைகளுக்கு சொல்றது மாதிரி குணமனமா சொல்லுன்னு சொன்னா எங்க கேக்குற நீ? இப்படி காவுன்னு காட்டு கத்துனா யாரதே வந்து உனக்கு வேலை வாப்ப? ஆமா சாமி, நான் காட்டுச்சிருக்கிறேன், அதனாலதானே காட்டுத்தனமா கத்துறேன். உங்க மகள்களையும் நீங்க இப்படியே வளர்த்து வைங்க. நாளைக்கு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வச்சுக்கிற வேண்டியதேன். அது சரி. வேலை வாக்க பிள்ளைகளுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா கழுத 2 பொம்பளை பிள்ளை, 2 மாப்பிள்ளையும் கூட்டி கொண்டு வந்து வீட்டோட வச்சுக்கிருவான். அதான் நீ இருக்கையில பாக்குறதுக்கு நல்லா இருக்கே கதை. இந்த நினைப்பு வேற இருக்காக்க. பொட்டை கழுதையில கூட்டி கொண்டு வந்து நடுமணிக்குள்ள வச்சுக்கிறோம்ல. காலம் பூரா நாங்க மாரடிக்கிறது பத்தாது, கட்டி கொடுத்து மாரடிக்க பாக்குறீங்களாக்க. என்னைக்குடா இவ்வளவு விரட்டி விடுவோம்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த படிப்பை மட்டும் முடிக்கிட்டேன், அதோட தொலைச்சு விடுறவதே. இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது. ஆமா, நீ கட்டி கொடுத்துட்டு விரட்டி விடுறவதான் தெரியாது. பார்த்துக்கிட்டே இரு. உன் மகளுக்கு அந்த பக்கம் போனதோட இந்த பக்கம் என் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து என் வீட்டில் விடுங்கன்னு நீ ஒப்பாரி வைக்கல. அன்னைக்கு பார்த்துக்கிறேன்டி என் பேர் சுப்பிரமணி இல்லேன்னு. ஆத்தாடி ஆத்தா, இந்த மாதிரி பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து விடுன்னு வேற சொல்ல வேண்டியதே. இந்த எங்க அம்மாலாம் வருது போகுது, பொம்பளை பிள்ளையான நாங்களே என்ன செய்யறோம்? ஆத்தாடி, நம்ம அம்மா என்னைக்கே ஒரு நாளைக்கு வரதே முடியாதது. அதுக்கு நல்லதை பிள்ளை ஆக்கி போட்டு அதை நல்லபடியா அனுப்பி விடுவோம் தான் நாங்க நினைக்கிறோம். நான் போனோம்னா அப்படியே நினைப்பாளுங்க. அம்மா அந்த வேலையை உனக்காண்டி ஒதுக்கி வச்சிருக்கேன், இந்த வந்து ஒட்டடை அடி, எனக்கு பாத்திர வழக்கு பண்ட வழக்குன்னு எனக்கு வேலையை ஒதுக்கி போட்டு பார்க்க விடுவாளுங்க. அவளுக்கு வீட்டுல அந்த ஓசி கஞ்சியை குடிச்சிட்டு வர்றதுக்கு அவளுக்கு நான் வேலை பார்த்துட்டு தெரியுறேன். சரி விடும் டி. ஆத்தாடி, என் பொண்டாட்டி ஒரு வேலையை பாக்குறதுன்னா பொறிஞ்சு தள்ளிடுவாளே மனுஷி. உனக்கு இப்ப என்ன ஒட்டடி அடிச்சாச்சு இல்ல, வேற என்ன வேலை இருக்கு சொல்லு, நான் பாக்குறேன். அதானே கேட்டேன். இப்பவும் அந்த புள்ளையில பார்க்க சொல்லிட கூடாது. எங்க என்ன வேலை இருக்கு சொல்லு, நான் பாக்குறேன். நான் தூக்கி தலையில போட்டுக்கிட்டு திரியறதுக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா. அப்பா, உங்களோட எல்லாம் கத்தி நான் மாள முடியல. கூடிய சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். இப்படி என் தங்கச்சிக்காரியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு என் பாப்பான்னு பார்த்தாங்க. இன்னைக்கு பாப்பா வச்சா நல்லா பெரிய ஆப்பா. அது மாதிரி மகள்களையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு தெரியுறாங்க. பட்டும் புத்தி வரலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? என்னமோ பண்ணட்டும் போ. இதுகள்ட்ட கத்தி எனக்கு இந்த பிரஷர் கூடுனதுதான் பாக்கியா இருக்கு. சப்பா, செத்த உடத்துல மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டாளே மனசே. பாவம், அவளையும் சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. எம்புட்டு வேலையத்தையும் ஒத்தாளா பார்த்துக்கிட்டு இருப்ப. இந்த பிள்ளைகள் கூட மாட ஏதாவது வேலை வாக்கலாம் பார்க்க மாட்டேங்குதுகளே. மீ பிங்கா, அப்பா, அங்கே என்னம்மா சரியா? செத்த இங்க வாங்க. டைலா பிபி டும்மு மாலா மாத்தி போடுறீங்க. நிமி, அப்பா. ஏமா, போகி பொங்கலுக்கு அம்மா ஒத்தாளா கடந்து வேலை பார்த்துட்டு இருக்கால. 2 பேரும் வீட்டில் சும்மா தானமா இருக்கிய லீவ்ல. அம்மாக்கு ஏதாவது உதவி பண்ணக்கூடாதா? அப்பா, இன்னைக்கு தான்ப்பா டிவியில புது ப்ரோக்ராமா போட்டிருக்கான். சரிம்மா, டிவி என்ன ஓடவா போகுது? வேலையை பார்த்துட்டு பார்க்கலாம்ல. நான் வேலை பார்க்கலன்னு தான்ப்பா சொன்னேன். இவ தான் டிவியே பார்த்துட்டு இருந்தா. நான் மட்டும் எதுக்கு பார்க்கணும்னு நானும் போய் உட்கார்ந்துட்டேன். யாரு நீ? வேலை பார்க்கலான்னு சொன்னியா? ஆமா, நான் சொன்னேனே, நீ தான் வரல. ஐயோ அப்பா, அடிச்சு விடாதடி. எதுக்கு இப்படி உருட்டிட்டு இருக்க? ஏய், யார் உருட்டுறா? நீ தான் உருட்டுற. பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு என்ன அடிக்கிற? நீனும் தானே டிவி பார்க்கும்போது என்ன அடிச்ச. நீ தானடி ஃபர்ஸ்ட் அடிச்ச. அப்பா, ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அப்பா, இங்க பாருங்கப்பா, அந்த எருமை தானே என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சா. போய் சொல்றப்பா, டிவி பார்க்கும்போது ரிமோட் கொடுக்கலன்னு இவ தான் என்ன அடிச்சா. இப்ப மாத்தி அடிச்சுக்கிறதுக்கு அவங்கள கூப்பிட்டேன். அம்மாவுக்கு 4 கிழமை ஏதாவது உதவி செய்வீன்னு பார்த்தா இப்படி கடந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த எருமை தான்ப்பா என்ன அடிச்சிட்டு வந்தா. பிங்கா, அப்பா பாருங்கப்பா, இப்படிதான்ப்பா உள்ளக்கி என்ன அடிச்சா. நான் பாட்டுக்கு தானே வந்து நிக்கிறேன்.
என்ன பிங்கு பழக்காதெல்லாம் அக்காவா என்ன? அப்பா உள்ளேயே இவ என்ன அடிச்சிட்டு வந்து வெளியில அப்படியே நல்லவ மாதிரி சீன் போடுறாப்பா. ஆனா அம்மா சொல்றதுலயும் ஒன்றும் குத்தம் கிடையாது போல. என்ன நான் தான் உங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்பா அவதான்ப்பா ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டு வந்தா, உள்ள அடிச்சிட்டு வெளியே தெரியாதவ மாதிரி வந்து நின்னுக்கிட்டா. அப்ப நான் எதுவுமே பண்ணலப்பா. பேசாம 2 பேரும் உள்ள போய் மேல கிடக்கிற சாமான் சட்டு எல்லாத்தையும் ஒரு ஸ்டூல போட்டு ஏத்தி இறக்கி கீழே போட்டு நல்ல துணியை போட்டு தொடச்சு மறுபடியும் ஏத்தி வைக்கிறிய. அம்மா மத்த வேலையெல்லாம் பார்த்து வைக்கிட்டேன் சரியா? அப்பா நிம்மி பெரிய உள்ளையாயிட்டோம், அப்பா அடிக்க மாட்டாங்கலாம் நினைக்க கூடாது. ஒரு நேரம் பார்த்தாப்புல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒழுங்கா போய் உள்ள அம்மா என்ன வேலை சொல்றாலோ எல்லாத்தையும் கேளுங்க போங்க. அவ ஒத்தால கடந்து காலையில இருந்து கத்துன்னு கத்திக்கிட்டு வேலை பார்த்துட்டு கிடக்கா. 2 பேரும் உள்ள உட்காந்துட்டு டிவி ஆக்குறோம்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கிய. அப்பா இங்க அப்ப நீங்க என்ன திட்டமா உள்ள வந்து கொன்ன வழி பாப்பா. 4 கிழமையும் அடி வாங்கி சாகாதீய. ஒழுங்கா உள்ள போய் வேலையை பாருங்க போங்க. இந்த கோவத்துக்கு ஒன்றும் கரைச்ச கிடையாது. அப்படியே ஆத்தாளுக்கு மாதிரி கோவம் மட்டும் வந்துடும். 2 பேரும் அடிச்சுக்கிறாம வேலை பார்க்கணும். ஏதாவது வந்த பிறகு அம்மா சொல்லட்டேன், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஆத்தாடி ஆத்தா, இதுகளை வச்சு சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்கும் போல் இருக்கே. பாவம் தான் அன்னைக்கிளி போ. இந்த வீடு தாண்டா பாடா. நிப்பாட்டு. என்னக்கா சொல்ற? இந்த வீடா? ஆமாடா. ஏன் இம்பிட்டு ஆச்சரியமா கேக்குற? ஒண்ணுமில்லக்கா. வீடு நல்ல பெரிய வீடா இருக்கா, அதனால கேட்டேன். நல்ல வசதி தாண்டா பாவாட. அந்த காலத்துல இருந்தே நல்ல வசதியா தான் வாழ்ந்துருக்காங்க. ஓ அப்படியா? எங்கிட்டோ காலம்பூரம் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டதுக்கு கல்யாணம் பண்ணி போற வீடாவது நல்லா இருக்கட்டும். நம்ம பிள்ளைய நல்லா இருக்கிறத பார்த்தா சந்தோஷமா தாக்கா இருக்கு. ஆமாடா பாவாட. அந்த கரும்பு கட்டை இறக்குறியப்பா? அந்த வாரக்கா பேசாம தோகையை வெட்டிட்டு வந்திருக்கலாம்க்கா. தோகை இருக்கிறது தான் ரொம்ப வெயிட்டா இருக்கு. கரும்புக்கு தோகை தாண்டா அழகு. அதுலயும் சீர் வைக்கும் போது தோகையோட தான் வைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அது வேற இருக்காக்க. சரி அப்படியே ஆளுக்கு ஒரு கையை அப்படிங்க உள்ள கொண்டு போய் வச்சிருவான். மாமா நானும் தூக்கட்டா? அது சரி பூமாரி, இன்னும் கரும்பு கட்டு தூக்குற அளவுக்கு வளரல. நீங்க அடுத்த வருஷம் தூக்கலாம், இந்த வருஷம் மாமா தூக்கிக்கிறேன். சரி மாமா. அப்பா தூக்குக்கா. அப்படியே தலையில தூக்கி வச்சிருக்கா. இல்லை ஒத்தாளா எதுக்குடா தூக்குற? 2 பேரும் சேர்ந்து தூக்கலாம்ல. எக்கோ கரும்பு தோகையவே வெட்டக்கூடாதுன்னு தங்கச்சிக்காக சாஸ்திரம் பார்த்து கொண்டுட்டு வர்ற. இம்புட்டு காடு கொண்டுட்டு வந்து காலில் கீழ போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? நீ மத்த சாமான கையில தூக்கிட்டு வா, நான் கரும்பு கட்டை கொண்டு போய் போடுறேன். சரிடா பாவட. பாவம் தன்னால தூக்கி வச்சிருக்க, பார்த்து கொண்டு போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறக்கா. நீ ஆட்டோக்கு பின்னாடி இருக்கிற சாமான மட்டும் ஒன்னொன்னா கொண்டுட்டு வா. தூக்க முடியாத வை, நான் வந்து தூக்கிக்கிறேன். சரிடா பாவட. அக்கா சித்தி பூமாரி எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேனே. நீ நல்லா இருக்கியா? நீ ஏன் என்ன பார்க்கவே வர மாட்டேங்கிற? ஏய் இப்பதானடி வந்துட்டு வந்தேன், அதுக்குள்ள உனக்கு ரொம்ப நாள் மாதிரி இருக்கா? ஆமா, அங்கனையே கடந்துபிட்டு ஆளையே காணாட்டு ஒரு மாதிரி இருக்காது. நீனும் தான் என்ன அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்கிற? என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாக்கலையாவது வந்துட்டு வரலாம்ல. ஆமா, அடிக்கடி வந்தேன்னா ஏன் அடிக்கடி வீட்டுக்கு வர? இனிமே உன் குடும்பம் அதுதான், நீ அங்கதான் இருக்கணும், அடிக்கடி இங்க வராதேன்னு திட்டுற. வராமலே கிடந்தேன்னா அப்புறம் ஏன் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறேன்னு கேட்க வேண்டியது. என்ன தாண்டி என்ன பண்ண சொல்ற? சரி உன் குடும்பத்தை நீ நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். வா உள்ள வா, எல்லாரும் இருக்காங்கல்ல? அதெல்லாம் எல்லாரும் இருக்காங்க. ஆமா, நீ நேத்து வரேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னைக்கு வந்திருக்க? ஏன் நேத்து வரல? பாப்பாக்கு உடம்பு சரியில்லடி, அதான் சொன்னேன்ல. அம்மா நான் நல்லா தானேமா இருக்கேன். இடி நேத்து புறம் வயித்தால ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதனால தானே ஆட்டோல வரல. ஆமா நேத்து எனக்கு லூஸ் மோஷன், ஒரே வயிறு வலி, அதனால தான் நான் அம்மா கிட்ட வரலன்னு சொன்னேன். என்னடி உங்க அம்மா மூஞ்சியை மாத்தணும்னு நீனும் பேச்ச மாத்துற? என்ன 2 பேரும் பொய் சொல்லி கிளம்பி வந்தீங்களா? அம்மா சித்தி கண்டுபிடிச்சிட்டாமா. உன்கிட்ட காசு இல்லாம தான் நீ வரலன்னு சித்திக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன உளறிக்கிட்டு இருக்க? நேத்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே வராம இருந்தேன். அக்கா நீ நடிக்காத விடு. அதான் எல்லாத்தையும் பாப்பா சொல்லிட்டால. நான் உன்கிட்ட கேட்க தானே செஞ்சேன், காசு இருக்கா இல்லையான்னு. இப்ப பொங்கல் செய்து செய்யணும்னு ரொம்ப அவசியமா? உன்னால செஞ்சேதான் ஆகணும்னு கட்டாயம் இருந்ததுன்னா சொல்லு, நான் காசு போட்டு வரேன் தானே சொன்னேன். காசுக்கு சிரமப்பட்டுட்டு இருந்தியாடி? லூசு, குடும்பம்னு இருந்தா எல்லாம் தான். அதுக்காக பொங்கச்சீரெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா? விடு, அதெல்லாம் மாமா போட்டு விட்டுருவாரு. காசுக்கு என்னக்கா பண்ண? எவ்வளவு செலவாச்சு? இப்ப வந்த வரத்துல இதெல்லாம் தேவையா? வீட்டுக்குள்ள வான்னு ஒரு வாரத்தை கூப்பிட்டு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தியாடி? வாசல்லையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. அதானே உடனே பேச்ச மாத்திடுவியே. என்னால இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்பட போறேன்னு எனக்கும் தெரியல. சரி வா உள்ள போலாம். பாவாடனே வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? தலைவன் விக்கி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்கண்ணே. வாங்க உள்ள வாங்க.
அவட வண்டியை ஓரம் கட்டிட்டு உள்ள வா. அக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நீ போயிட்டு வா, நான் சாமானை மட்டும் வந்து இறக்கி வச்சுட்டு வரேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராமலா போவீங்க? சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்கண்ணே, வாங்க உள்ள வாங்க. இல்லம்மா இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்க போங்க. ஏலே வாடா, நம்ம தங்கச்சி வீடு தானே, உள்ள வா. இந்த வாரக்கா மணி 9 ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு நான் எங்க இருக்கேங்கிற விஷயத்த சொல்லனே, நான் ஒரு ஃபோன் பேசி சொல்லிட்டு வந்துடுறேன், நீங்க உள்ளுக்கு போங்க. அது வேற ஏக்க, அப்பப்ப நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டோம்னு சொல்லிக்கிட்டே வேற தெரியுறியாடா. அட அந்த கொடுமையை ஏக்கா கேக்குற? உட்காந்தா நின்றா எந்திரிச்சா படுத்தா தூங்குனா பல்லு விளக்குனா கூட நான் பல்லு விளக்கிட்டே நீ விளக்கிட்டியான்னு கேட்க வேண்டியது இருக்கு. இந்த காதல் படுத்துற பாடு தாங்க முடியலக்கா. காலம் போன காலத்துல பொண்ணை பார்த்து வச்சுக்கிட்டு நம்மள கொடுமைப்படுத்துறாங்க. சிரிங்க என்ன பண்றது, என் வாழ்க்கை சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அடியே இந்தாடி அடியல. என்ன ஜெகலவி, காலங்காத்தால உட்காந்து காவு காவுன்னு காதுக்குள்ள கடந்து கத்திக்கிட்டு இருக்கிய? அது காலங்காத்தால கத்துறனா? ஏண்டி இப்பத்தே உங்களுக்கு பொழுது விடியுதோ? மணி என்னன்னு தெரியுமா? என்ன இப்ப என்ன ஒரு 5 மணி இருக்குமா? மணி 8 ஆச்சு முதேவி. இன்னைக்கு போகி பொங்கல், அதுவுமா ஊர் உலகத்துல அவளு வீடு வாச கழுவவும் சுத்தம் பண்ணவும் ஒட்டடி அடிக்கவும் எப்படி பரபரப்பா திரியிறாளுக. 8 மணி வரைக்கும் நடு வீட்டுக்குள்ள, அதுவும் ஹால்ல பெப்பர பேன காலை நீட்டிக்கிட்டு படுத்து கிடக்க. இங்க பாருங்க ஜெகலவி, அடுத்த வீட்டுக்காரி வேலை பார்த்துட்டாலேங்கிற கடுப்புல பேசுறீங்களா, இல்ல நான் வீட்டுல உள்ள வேலையை பார்க்கலேன்னு பேசுறீங்களா? எது உங்க பிரச்சனை? எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசுங்க. ஆமா, உன்ன மாதிரி உடனே தொழில்களெல்லாம் போய் பாருடி. ஊர் உலகத்துல எம்புட்டு வேலை பார்க்கறாளுகன்னு. வயசான காலத்துல நான் எம்புட்டு வேலையை தாண்டி பாக்குறது. ஒரு குடும்பத்து பொம்பளை மாதிரி நீ என்னைக்கு தாண்டி நடந்துக்குருவ? இங்க பாரு ஜெகலவி, நீ இப்படி காவு காவுன்னு கத்திட்டே உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போனாரு. திரும்பவும் இதே மாதிரி கடந்து கத்திக்கிட்டு இருக்க. வந்த வரையும் ஓட விட்டுறாத, அம்பிடுத்தான் அவனை சொல்லுவேன். என் புருஷனை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரிய முடியும். நீ உன் வீட்டுல உள்ள வேலையை பார்க்க முடியுமா முடியாதா? இப்ப என்ன வேலை இருக்கு சொல்லுங்க, நான் பாக்குறேன். ஆமா, கையில் என்ன கட்ட பையே? ஏண்டி பொங்கச்சாமா வாங்க போவேனாமா? இப்ப என்ன, நீங்க பொங்கச்சாமா வாங்க போகணும், அதுக்குள்ள வீட்டுல உள்ள வேலையை பூரா நான் பாக்குறேன், அப்படித்தானே? என்னென்ன வேலை இருக்குன்னு லிஸ்ட் மட்டும் போடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பாக்குறேன்டி, நீ என்னத்தை பார்த்து கிழிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். கொல்லை பக்கத்துல வெங்கல பாத்திரம், அண்டா குண்டா தட்டு தாம்பலம்னா அத்தனையும் குமிச்சு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சபினா பொடியும் புளியும் வச்சு விளக்கி விட்டு வெயில் எடுத்து காய வச்சுப்புறேன். துணிமணி உனக்கு வேணுங்கிறது வேணாங்கிறத பூராத்தையும் எடுத்து ஒளிச்சு போட்டுவிட்டு வேணுங்கிற துணிமணியை மட்டும் மடிச்சு வை, சரியா? துவைக்காத துணிமணி கிடந்துச்சுன்னா எடுத்து துவைச்சு போடு, வெயில் வர்றதுக்குள்ள காஞ்சி எடுத்து வச்சிடலாம். சரி சரி. அப்புறம் அடுப்படியில் உள்ள செல்ஃபில் உள்ள பாத்திரத்தை பூரா கீழே இறக்கி வச்சு நல்ல ஈர துணி போட்டு தொடச்சி போட்டு அடுத்து காஞ்ச துணியை போட்டு தொடச்சி பேப்பரை மாற்றி போட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் கொல்லை பக்கத்தில் ஒட்டடை குச்சி கிடக்கு. அங்கங்கே மூளை முடுக்கில் இருக்கிற ஒட்டடையை பூரா நல்லா சுத்தம் பண்ணி விட்டு பேனையும் ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி தொடச்சி விட்றேன். போதும் போதும் போதும், கேட்க லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கே. நான் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள இம்புட்டு வேலையும் பார்த்து வைக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் தெரியும் அலமேலு பிள்ளை யாருன்னு. சரி சரி, கிளம்புங்க திகழவி. உன்கிட்ட குடும்பம் நடத்துறது ஒண்ணுதான், பேசாம கைத்தை போட்டு தூக்குல தொங்குறது ஒண்ணுதான். போட்டு பாடா படுத்துக்கிட்டு இருக்க. தொங்கு யாருக்கு இங்க நட்டமா கிடக்கு? யாரோட போகுது? உன்னோட தானே போகுது, எனக்கு என்ன வந்துச்சு? அது சரி, எங்க கிழவியும் பல பிளான்ல தான் இருக்கும் போல் இருக்கே. நம்ம வாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி இந்த கிழவி இதுதான் சாக்குன்னு மயனுக்கு 2ஆவதா ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவ கையால உட்காந்து சோறு திங்கலான்னு முடிவு பண்ணிருச்சோ? நடக்காது கிழவி, நடக்கவே நடக்காது. எருமக்கடா, மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்க. எந்திரிச்சு போ, போய் பொழப்ப பாக்குற வழிய பாரு. எட்டி பங்கசா பங்கசா, என்னடி அளவு மக்கா? ஆத்தாளு மகளா ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. என்னவா இருக்கா பங்கசா? அடியல பங்கசா, வாடி முட்டைக்கறி. என்னடி பங்கசா, ரேஷன் கடையில பொங்கலுக்கு வேட்டி சேலை கரும்பு தட்டையெல்லாம் கொடுக்கறாங்க, நீ வாங்க போகலையா? ஆமா, எதுக்குடா இந்த உசுரை வச்சுக்கிட்டு இன்னும் ஒலாத்திக்கிட்டு இருக்கமேனு தெரியாம உட்கார்ந்துருக்கேன். நான் வேட்டி சேலை வாங்க போறேன் போ. ஏண்டி பங்கசா, என்னடி ஆச்சு? என்னவோ மாதிரி பேசுறிய என்ன? ஏண்டி முட்டைக்காரி, நான் யாருக்கு என்னடி பாவம் செஞ்சேன்? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டேன். என் குடும்பத்துக்கு மட்டும் ஏண்டி இப்படி நடக்குது? அது சரி, எறும்பை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன்னு சொன்னா பரவாயில்ல. எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டோம்னு சொல்றா. அப்படி என்ன நடந்திருக்கா பங்கசா?
ஏண்டி என்ன ஆச்சு? என்ன அவளும் ஒரு மாதிரியா உட்காந்துருக்கா? நான் இந்நேரம் வந்து நின்றதுக்கு அது இதுன்னு என்ன 16 கேள்வி கேட்டிருப்பா. என்ன இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்களே, என்னடி? அதை என்னத்த நான் என் வாயால சொல்லுவேன்? என்னவோ போங்க, இப்படிலாம் படணும்னு விதி இருந்தா பட்டுத்தேன் தீரணும். என்னவோ மனசுல வச்சுக்கிட்டு இருக்க, ஆனா சொல்ல மாட்டோங்கிற. வாங்க, அதவெல்லாம் ஓடி போய் வாங்கிக்கிட்டு இருக்காகடி. நீனும் போய் வாங்கிட்டு வா. கவர்மெண்ட்ல சும்மா இருக்கிறத என்னத்துக்கு விடணும்? என் புருஷன் கடைசின்னு கஷ்டப்பட்டு எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்த காசு மாலை, அதையே அந்த பேதியில ஓவா தூக்கிட்டு போயிட்டா. இந்த வேட்டி சேலை வாங்கலைன்னா பட்டுக்கிட்டு கிடக்கு. ஆத்தாடி, என்னடி சொல்ற வங்கசா? காசு மாலையை தூக்கிட்டு போயிட்டாளா? அம்மா, ஆமா, இன்னி யாரும் ஊர் உலகமே இந்த பங்கச வீட்டுல இப்படி நடந்துருச்சான்னு ஊரே கொட்டு இல்லாம ஏன் சேதிதான் பெருசா இருக்கு. இவளுக்கு மட்டும் என்ன தெரியாமலா போகுது? என்னடி பங்கசா, என்னடி ஆச்சு? என் வீட்டுல என் மருமையங்காரன் கூட்டி கொண்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தானே அந்த சிம்புரனு, அவ எவளோ ஒரு திருடியா முடி. ஊர்ல உள்ளவனை பூரா ஏமாத்தி இப்படித்தான் காசு பணத்தெல்லாம் புடுங்கிட்டு போவாளாம். அவளை போய் கூட்டி கொண்டு வச்சு கூத்தடிச்சு என் முட்டு 15 பவன் காசு மலையவோ 50,000 காசையும் திருடிட்டு போயிட்டாடியே. என்னடி சொல்ற பங்கசா? ஆமா, இன்னும் உங்களுக்குலாம் இன்னும் செய்தி தெரியாமலா இருக்கா? தெரிஞ்சா கூட தெரியாதது மாதிரி தன்னடி இருப்பிய. அத்தாடி, ஆண்டி பங்கசம் அப்படி சொல்ற? நான் என்ன அப்பேற்பட்டவளா? இப்ப கூட சத்தியமா அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்கலடி. உன் தலை தன்னான ரேஷன் கடையில அரிசி பருப்பு போட்டிருக்காங்கன்னு தான் கூப்பிட வந்தேன். சரி சரி, என்னை ஆகாதவர்களுக்கு பூரா என் குடும்பத்துல நடந்தது நல்ல செய்தியா இருக்கா. அவளை நல்லா குளிர் காயிட்டு என்ன பண்ணி தொலைய. நானும் என் மகளும் காலம் பூரா கஷ்டப்படணும்னு எழுதி இருக்குவாள். அந்த ஆண்டவன் எங்களுக்கு என்னைக்குத்தே நல்ல எழுத்த போட்டியா இன்னைக்கு போட போறேன். அடியலா, போலீஸ் இலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. அவ எங்க இருக்கா ஏது இருக்கான்னு பார்க்க கூடாது. இப்படி அடி எவ்வளோ ஒருத்திய கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பிய. அவருதான் அப்படி பண்றாருன்னா நீ ஒரு பொம்பளை பெரிய மனுஷி, நீனும் சேர்ந்துக்கிட்டு அம்மா சாமி போடலாமா? அதாண்டி முட்டைக்காரி, மதிய கடன் கொடுத்துட்டே நான் என்ன செய்வேன்? இப்படித்தே நம்மளுக்கு விரயமாகணும் போகணும்னு இருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? மதிய மிரட்டியில அந்த மனுஷன் கொண்டுட்டு வந்து வச்சது மாதிரி வச்சு இப்படி தூக்கிட்டு போயிட்டா. அவ கையில கட்ட முளைக்க அந்த காசு அவளுக்கு விளங்குமா? அவளுக்கு விளங்குமா? சரி, கவலைப்படாதடி பங்கசா. கஷ்டப்பட்டு உழைச்ச காசு கையை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. அது உனக்கு தேனை இருக்கும்போது கண்டிப்பா உன்னைய தேடி வந்துடும். கலங்காத தைரியமா இருடி. என் மயனு அப்படித்தான் சொல்லிட்டு போனேன். நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நான் எப்படியும் உனக்கு அதை காப்பாற்றி கொடுத்துருவோம்னு. எங்க எவ வாயில எங்கிட்ட அழிச்சு நேரம் போட்டாலோ யாருக்கு தெரியும்? கையை விட்டு போயிருச்சுன்னா கர்ணம் தப்புனாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அம்புடுத்தே. அடி லைலா, நீ நாளை அவளுக்கு ஆறுதலை சொல்லி இந்த வீடு வாசலை சுத்தம் பண்ணக்கூடாதா? நாளைக்கு பொங்க வைக்கணும்லடி. ஆமா, பொங்க வைக்கிறது மாதிரி தான் இந்த வீட்டில் ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டு இருக்கு பாரு. இந்த ஊர் ஆளுக ஆசைப்படுறது மாதிரி என் குடும்பத்துக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையும் மொத்தமாக போச்சு. இனிமே நான் பொங்க வச்சு சாமி கும்பிட்டு என்ன தள்ளி கட்ட போறேனா? ஏதோ நம்ம நேரம் இப்படி நடந்திருக்குன்னு நினைக்காம ஊர் ஆளுகளை ஏண்டி குத்தம் சொல்றிய? எம்பட்டுப்பட்ட ஆளுகளுக்கு ஒன்றும் புரியாது போ. சரி, அப்போ நான் வார நேரம் ஆயிடுச்சு. வீடு வாசல்லாம் நாத்தம்மா கிடக்கு. நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு என்னன்னு போயிட்டு வாங்க. கண்டிப்பா கிடைச்சிரும்னு தைரியமா இருங்க. ஆமா, வேற என்னத்த சொல்றதுன்னா வாரண்டி பங்கசா. ஏமா, அவளுகளே எப்ப இவ வீட்டுல என்ன பத்திக்கு தெரியும் அதுல உட்காந்து குளிர் கையிலான்னு காத்துக்கிட்டு இருக்காளுங்க. நீ எதுக்குமா அவளுக கிட்ட இதெல்லாம் சொல்ற? இந்த கிளவி போய் எல்லார்கிட்டையும் டமார் அடிக்கும். ஆமா, இல்லைன்னா மட்டும் இந்த ஊர் ஆளுகளுக்கு தெரியாமலா போகுது. அடி போடி. அம்மா, நீ கவலைப்படாதம்மா. அதான் அண்ணன் சொல்லுச்சில்ல, கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படியும் நகையை கண்டுபிடிச்சிடலாம்மா. நீ அழுதுகிட்டே இருக்காதம்மா. நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சும்மாவே உனக்கு சுகர் பிபின்னு எல்லா வியாதியும் இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்னம்மா பண்ணுவேன்? நான் பெத்த மயனை என்னைக்கு விரட்டுனோ அன்னையிலிருந்து ஒன்னொன்னா இந்த வீட்டில இருந்து போய்கிட்டு இருக்கடி. இன்னும் இருக்கிறது இந்த உசுறு மட்டும்தானே. அது மட்டும் இருந்து என்னத்த ஆள போகுது? என்னைக்கோ போற உசுறு இன்னைக்கே போய் தொலைஞ்சிட்டாலும் தேவலைந்தே இருக்கேன். போகட்டும். அம்மா,
இவ்ளோ குபு குபுன்னு எரியுதுன்னு பாருமா. ஆமா ஆமா, அப்புறம் குப்பையை கொட்டி போட்டு கொளுத்தி விட்டு அப்புறம் குபு குபுன்னு எரியாம என்ன செய்ய? அங்கிட்டு தள்ளி நில்லுங்கம்டி, துணி இனியில பற்ற போகுது. குளிர் நேரத்துல இந்த மாதிரி நெருப்பு கிட்ட நிக்கிறது நல்லாதான் இருக்குல்லம்மா. அப்புறம் என்ன, அப்புறம் சாயங்காலம் இந்த வீட்டை சுத்தி இருக்கிற மரம் மட்டை செத்த செதுவளை பூரா கூட்டி குமிச்சு இந்த மாதிரி கொளுத்தி விட்டு அதுக்கு பக்கத்துலயே உட்கார்ந்துருக்க வேண்டியதானே, குளிர் காஞ்சுக்கிட்டு. எனக்கும் வேலை மிச்சமாகும்ல. அதானே பார்த்தேன், வாயை திறந்துட கூடாது. எதுலடா உனக்கு வேலை மிச்சமாகும்னு பாப்பியே? ஏட்டி நீ தானே சொன்ன சாயங்காலம் கொசு கடிக்குது குளிராவும் இருக்கு, இப்படி கொளுத்து விட்டீங்கன்னா செத்த குளிர் காஞ்சிட்டு கொசு கடி இல்லாம படுக்கலாம்ல டி. ஏம்மா, அதுக்கு நீ பேசாம வீட்டுக்குள்ளேயே அடுப்பு மூட்டி ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டே இருப்பியா, நான் பக்கத்துல உட்காந்து குளிர் காஞ்சி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேனா? இது எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? அம்மா, அந்த திண்ணி முட்டையிட்ட போய் ஒரு வேலை சொல்றியே, அது கேக்குமா? மாமா வீட்டுல போய் நல்லா உட்காந்து உட்காந்து தின்னு தின்னு எப்படி பெருத்து போய் வந்திருக்கு பாரு. சும்மா இரு, என் பிள்ளைய கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காளே அவ வந்ததுல இருந்து. அம்மா, மாமா வீட்டில் இருக்கும்போது நான் கொஞ்சம் கலராக இருந்தேன் தெரியுமா? நம்ம ஊருக்கு வந்த 2 நாளில் என் கலர் எல்லாம் போச்சு. அம்மா, அவள் அடுத்த லீவுக்கும் மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாமா. அதுக்கு இப்போவே விட்டு போடுறா பாரு. டீ, நம்ம ஊர்லேயும் கலராகத்தான் இருக்கலாம், அங்கனக்குள்ளே அடுத்த வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது, புள்ள குட்டி விளையாடுறதுக்கு இல்லை. அதனால வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பா. அம்மாச்சி ஏதாவது சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால வெளுப்பாவும் கொஞ்சம் உடம்பாவும் பூசினது மாதிரி இருந்தேன். இங்கே வந்தீங்கன்னா அங்கே போக அவள் வீட்டுக்கு போய் உட்கார, இவ வீட்டில் போய் விளையாடுன்னு தெரியல. அதனால கலர் கருத்து போகுது, உடம்புல ஒன்றும் ஒட்ட மாட்டேங்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. பேசாமல் இங்கேயே தானே இருங்க. இனி லீவுக்குன்னு அங்கே போகக்கூடாதம்மா சொல்லிவிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் அனுப்பிட்டே நான் பட்ட வாடி எனக்கு தான் தெரியும் அந்த மனுஷன்ட்ட. எங்கப்பா, எங்க அக்கா அன்னைக்கிளி வீட்டில் தான் போகி பொங்கல் களை கட்டுது. ஆண்டி நெடுவலி வா வா. எங்க எல்லாரும் பொங்கலே வச்சு முடிச்சிட்டாங்க, நம்ம இப்பதான் போகி கொண்டாடுறான். அட, அதனால என்னக்கா இருக்கு, நம்ம மெதுவா கொண்டாடிட்டு போக. இல்லடி, இருந்தாலும் பொங்கலே முடிஞ்ச பிறகு போகி கொண்டாடுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? அதெல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி கொண்டாடிக்கிறலாம். இப்போ என்ன, பொங்கல் அவங்க வச்ச பிறகு நம்ம போகி கொண்டாடுறோம், அதுக்கப்புறம் பொங்க வச்சா பொங்கச்சட்டியிலேருந்து பொங்கச்சோறு எந்திரிச்சு கீழேயா குதிச்சிடும். அட ஏக்கா நீ வேற, கதை கொஞ்சம் அந்த பக்கமும் இந்த பக்கமாக ட்ராக் மாறிடுச்சு, அதனால பொங்க வைக்க லேட் ஆயிருச்சு. மக்கள் அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்மளை விரும்பி பார்ப்பாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்தடுத்து பொங்க வைக்கிறோம், மாட்டு பொங்கல் வைக்கிறோம்னா அமர்க்கலப்படுத்துவோம். போட்டி கீட்டிலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் நடத்தணும்ல. இடி, பொங்க முடிச்சிட்டா போட்டி நடத்துறது? ஏக்கா அதெல்லாம் நடத்தலாம். உன் ஆத்தனா வீட்டில் ஏதோ பூகம்பம் வெடிச்சிருக்கான், அதெல்லாம் சிறப்பாக கொண்டாட வேணாமா? அதுக்காகவாது ஏதாவது செலிப்ரேட் பண்ணணும்ல. அப்ப அவளுக்கு வரமாட்டாளுகள்ல? அட லூசு, அதுதானே நமக்கு செலிப்ரேஷனே. பொங்கலை வைக்கிறோம், போட்டியை நடத்துறோம், சும்மா தெறிக்க விடுறோம். என்ன சொல்ற? சரி சரி முட்டி, நீ சொன்னா சரியாத்தே இருக்கான். அப்ப நடத்துங்க நடத்துங்க. மக்களே, அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த அக்கா என்னமோ சொல்லுதான், அதை கொஞ்சம் கேளுங்க. மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் நேரம் சென்று போச்சு, வீட்டில் வேலை இருந்ததுனால யாரும் தவறாக நினச்சிக்கிறாதீங்க. அப்புறம் இன்னைக்கு பொங்கல்ல இருந்து இந்த புது வருஷத்துல இருந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு கொண்டுட்டு போறோம்னு தெரியல, ஆனால் முயற்சி பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல விஷயத்தை சொல்லு. வேற ஒன்றும் இல்லைம்மாக்கா, கரெக்டான நேரம் ஒரு முன்ன பின்ன அங்கிட்டு இங்கிட்டுன்னு அனுசரித்து வீடியோவோட நேரத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால இனிமே 7 மணிக்கு டான்னு வீடியோ கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இனிமே முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கு வந்து நான் வீடியோ கொடுத்துட்றேன். மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்கள், சரியா? இது மாதிரி பல வாட்டி சொல்லியாச்சு, மக்களே போர் அடிச்சு போயிருப்பாங்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. இல்லைம்க்கா, நீங்கள் அப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க. இம்பிட்டு நாளும் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சூதானம் இல்லாமல் இருந்துவிட்டு, இனிமே உங்களுக்காகவும் உங்கள் அன்புக்காகவும் நான் கண்டிப்பாக 7 மணிக்கு வீடியோ தவறாமல் கொடுப்பேன், சரிங்களா? அதோட நீங்கள் டெய்லியும் வந்து 7 மணிக்கு பசங்க தமிழ் கார்ட்டூன்னு அடிச்சு பாருங்க. வீடியோ கண் மாதிரி டான்னு வந்திருக்கான், மறந்துடாதீங்க. 7 மணிக்கு பசங்க தமிழ் கார்ட்டூனில் தங்கமான புருஷன் தொடர்கதை மறந்துடாமல் பாருங்க, சரிங்க மக்களே? சரி, அப்போ நாங்கள் வாரோம். பாய்.